மார்னிங் டு ஆல். இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் உங்களுக்கு நேத்து நான் குடுத்த அனாலிசிஸ் கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டெஃபினட்டா நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். மார்க்கெட்ல ஒரு கேப் அப் எடுக்க நெறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கேத்த மாரி மார்க்கெட் கேப் அப் எடுத்தது. ஸோ கேப் அப் எடுத்த அப்புறம் ஒரு மூவ் நான் சொல்லியிருந்தேன். கிளியர் கட்டா மார்க்கெட்ல கீழ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு புல் பேக் எடுத்து மேல போயிட்டே இருக்க சான்ஸ் இருக்குன்ட்டு. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு புல் பேக் மட்டும் எடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டாவே மேல போயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் என் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்களோ, டெஃபினட்டா நீங்க ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். உங்க முன்னாடி இருக்க நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ கிளியர் கட்டா நான் போட்டிருக்கேன் லெவல்ஸ். உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். பட் சிம்பிள் லெவல்ஸ் தான் ஒண்ணும் இல்ல. ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடக்க சான்ஸ் இருக்கு? இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்கெட் ஒரு கேப் அப் மார்க்கெட். ஒரு கேப் அப் இருக்கும். கேப் அப் போயிட்டு ஜஸ்ட் ஒரு 5, 10 மினிட்ஸ்ல திரும்பவும் மார்க்கெட் கீழ ஃபால் ஆக நெறைய சான்ஸ் இருக்கு. மேல போயிட்டு கீழ ஃபால் ஆகும். ஏன்னா நம்ம நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதான் சொல்லுது. மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால் இருக்குது. கீழ வர வாய்ப்பு நெறைய இருக்குன்னு சொல்லுது. ஸோ கீழ வர வாய்ப்பு எதுக்கு வந்துன்னா 21,500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லுது. ஸோ 21,500 வரைக்கும் மார்க்கெட் கீழ விழ சான்ஸ் இருக்குன்னா, அப்போ நீங்க எப்படி அத ட்ரேட் பண்ணணும்? ஸோ உங்க வாங்க லெவல்ஸ நம்ம பார்ப்போம். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்ததுன்னா, நான் சொல்ல பாருங்க. மார்க்கெட் கேப் அப் எடுத்ததுன்னா, சப்போஸ் 21,761க்கு மேல போச்சு அப்படின்னா, போகட்டும். ஏற விடுங்க. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னீங்கன்னா, 21,858. ஸோ 858 கிராஸ் ஆச்சுன்னா 850 ஐ மீன் சாரி 21,828 21,828 கிராஸ் ஆச்சுன்னா 21,855 முக்கியமான லெவல் 21,855. இந்த இடத்துல மார்க்கெட்ல ஒரு ரிஜெக்ஷன் வரும். சப்போஸ் 21,855 மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு 891 அண்ட் 21,915 வரும். அது வரைக்கும் வராது. ஸோ இது ரொம்ப குரூஷியலான ஜோன். 855லேருந்து 828 இந்த லெவல்ல ரொம்ப குரூஷியலான ஜோன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழ வர சான்ஸ் இருக்கு. கேப் அப் ஏன்னா இந்த லெவல் சொல்லலைன்னா, மார்க்கெட்ல என்னதான் கேப் அப் இருந்தாலும், இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் டான்ஸ் திரும்ப அங்கேயும் கீழ வரும். ஓகே. யாருக்கு தெரியும் கேப் அப்பே கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஆல்சோ எ சான்ஸ். ஓகே. ஸோ கீழ வந்தா நீங்க எப்படி டார்கெட் எடுக்கணும் முக்கியமா சொல்றேன் பாருங்க. மேலேருந்தே இந்த லெவல்ல எடுத்து ரிஜெக்ட் ஆகி கீழ வந்துச்சுன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிரும். நீங்க எடுத்துறலாம். அப்படி இல்ல நான் பியூரா எனக்கு புட் சைடு ஒரு லெவல் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கிளியர் கட்டா நான் சொல்லுவேன். மார்க்கெட்ல இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் 703, 673, 650 இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. மார்க்கெட்ல ஒண்ணும் பண்ணாதீங்க. எப்போ மார்க்கெட்ல 591 21,591 கீழ திரும்ப சொல்றேன். 21,591 கீழ பிரேக் ஆகுதோ பெரிய டார்கெட் 21,531 அண்ட் 21,434 பாருங்க. 21,531, 434 அண்ட் 21,401 வரைக்கும் டவுன் சைடுல டார்கெட் இருக்கு. ஓகே. கிளியரா சொல்றேன். ஸோ சிஇ எங்க போகணும்? நல்லா தெரிஞ்சு போச்சு. சிஇ வந்து இதுக்கு எங்கேயுமே போகாதீங்க. உங்களுக்கே தெரியும் டேல சப்போஸ் 761க்கு இங்கேயே டான்ஸ் ஆடி பிரேக் அவுட் குடுத்ததுன்னா, ஓகே வெல் அண்ட் குட். எடுத்த உடனே கேப் அப் இருந்துச்சுன்னா குடுகுடுன்னு உள்ள போய் எடுத்துறாதீங்க. கண்டிப்பா பாருங்க மார்க்கெட் ஒரு இடத்துல சஸ்டெயின் ஆயி ஒரு 10, 15 நிமிஷம் சஸ்டெயின் ஆயி திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழ வரும். ஸோ கீழ வர மாரி இருந்துச்சுன்னா, அந்தோட ஹைக்கு மேலேருந்து ஒரு 5, 10 பாயிண்ட் மேல எஸ்எல் வச்சுட்டு நீங்க புட் சைடுல வந்துருங்க. சிம்பிள். யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஓகே. அந்த லெவல் இந்த 828ஆவும் இருக்கலாம், 855ஆ இருக்கலாம். ஏன்னா இந்த 828 அண்ட் 855 ஒரு இம்பார்ட்டன்ட்டான குரூஷியல் ஜோன். இம்பார்ட்டன்ட் ஜோன். ஸோ இந்த ஜோன மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட்ல வந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு வெறும் புட் சைட மட்டும் நீங்க திங்க் பண்ணுங்க. கால் சைடு போகாதீங்க. ஓகே. இங்கேருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். நல்ல பாயிண்ட் இருக்குது. இல்ல நான் லேட் ஆயிருச்சு. எனக்கு பியூர் புட் தான் வேணும் சார். எனக்கு பயமே இல்லாம புட் வேணும்னா, எங்களுக்கு வந்து 21,591 கீழ போனா மட்டும் போங்க. அது வரைக்கும் போகாதீங்க. இல்லன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? உங்களுக்கு இதுக்குள்ளேயே மெதுவா டான்ஸ் ஆடி கீழ வரும். ஐம் சாரி. சாரி. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உண்டான நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு மூவ். ஸோ கேப் அப் ஃபாலோட் பை ஒரு புட் சைடு. ஓகே. ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியை எப்படி ட்ரேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்க முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். வாங்க பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இம்பார்ட்டன்டான லெவல் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்போ பேங்க் நிஃப்டி 680 மேல கிராஸ் ஆகுதோ உங்களுக்கு 766 வரும். திரும்ப சொல்றேன் 766 வரும். ஸோ ரொம்பவும் குரூஷியலான ஜோன். நீங்க என்ன கேட்டீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். இன்னைக்கும் கேப் அப் எடுத்து மார்க்கெட் டவுன் சைடு தான் வரும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா நிஃப்டி சூப்பரா இருக்குமா? மொமெண்டம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்லா இருக்குமா? இன்னைக்கு எல்லாம் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அது 2 ரீசன் இருக்கு. நார்மலா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓகே ஆல்ரெடி நேற்று பார்த்தீங்கனாலே கொஞ்சம் போயிட்டு சைட்வேஸில் போயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக இன்னைக்கு ஒரு மொமெண்டம் நல்லா இருக்க சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது ரீசன் என்ன? இன்னைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி.
ஸோ ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறனால கண்டிப்பா அதோட எஃபெக்ட் பேங்க் நிஃப்டில இருக்கும். ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு பேங்க் நிஃப்டில கொஞ்சம் நல்ல மொமெண்டம் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ சொல்ற லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி சப்போஸ் 45,320 45,320க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, புட்ல சொல்றேன் பாருங்க, 45,320 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்ட் டார்கெட் 45,203 203 45,113 அதையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா, கிளியரா சொல்றேன், அதையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டா 44,861 இவ்வளோ பெரிய டார்கெட் டவுன் சைடில். ஓகே, 44,861. சப்போஸ் அதையும் பிரேக் ஆச்சுன்னா 44,692. கீழே இருக்க டார்கெட் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஸோ பட் மேலே இருக்கிறது வந்து எங்கே போனால் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது. ஸோ 680 போனால் 766. ஸோ 766 டான்ஸ் ஆடி போச்சுன்னா 885. 885 போச்சுன்னா 46,005. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட்ஸ் தான் 100 பாயிண்ட்ஸாக இருக்குது. கீழே கொஞ்சம் பெரிய மூவ்ஸ் இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். சப்போஸ் மார்க்கெட் 45,680 போச்சுன்னா 766, 760 885. அதையும் பிரேக் ஆச்சுன்னா 46,005. நான் சொல்கிறேன் இதே லெவலில் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதே லெவலில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி கீழே ட்ராப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதோட ஹையை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் நீங்கள் புட் சைடில் வந்துடலாம். ஸோ பி சேஃப். ஸோ வாங்க நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுன்னு பார்க்கணும். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதான் சொல்லுது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஹெவியான உங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் இருக்குதுன்னு அது காட்டுது. ஸோ டவுன்ஃபால் இருக்க ஒரு காரணத்தினால ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி புட் சைடை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம். புட் சைடு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ புட் சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 44,500 வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து புட் சைடில் ஒரு மூமெண்டம் இருக்குது. ஸோ 44,500 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 44,500னா நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட். ஸோ நான் உங்களுக்கு 816, 44, 692 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஒரு சேஃப்டிக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு மொமெண்டம் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் என்ன தான் வந்து கேப் இதாக இருந்தாலும் உங்களுக்கே தெரியுது மார்க்கெட்டில் நேற்று மார்க்கெட்டில் ஒரு ஹை போயிட்டு திரும்பவும் ஃபுல் டே சைட்வேஸில் உங்களுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், இன்றைக்கி சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ் வருதா இமீடியட்டாக லாஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஓகே, உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபின் நிஃப்டி. ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எப்படி இருக்க போகுது? ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது ஃபின் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். நல்லா பார்த்துக்கோங்க, சொல்கிற லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. எப்போ மார்க்கெட் சப்போஸ் 326 நல்லா பாருங்கள் 326 கீழே க்ளோஸ் ஆகுதோ தைரியமாக நீங்கள் புட் சைட் போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 20,251. ஸோ 20,326 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா 20,251, 20,216, 20,165 அண்ட் 20,107 வரைக்கும் டவுன் சைடில் டார்கெட் இருக்குது. ஏன் அதுக்கு மேலேயும் இருக்குது. ஓகே, அதுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டார்கெட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ உடனே கேட்பீங்க சார் கால் சைடு எப்போ போகலாம்? கால் சைடு என்ன கேட்டிங்கன்னா போகாதீங்க. மேபி மார்க்கெட்டில் 512 ஓப்பன் ஆகி 584 வரைக்கும் கூட போகும். ஸோ 584 வெரி வெரி க்ரூஷியல் ஜோன். நான் திரும்ப சொல்கிறேன், 584 எனக்கு ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஜோன். 584 564லேருந்து 584 ரொம்ப க்ரூஷியல். ஸோ இங்கே மட்டும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கேப் அப் எடுத்துச்சுன்னா இந்த ரேஞ்சில் பட்டு ரிவர்ஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. வந்துருச்சுன்னா நீங்கள் ஹையை வந்து இதை எடுத்து உங்களோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் புட் சைடில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ கால் சைடில் போகாதீங்க. என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட், கால் சைட் போகாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை 584யும் பிரேக் ஆகிடுச்சுன்னா வேணால் நீங்கள் வந்து 635, 678 அண்ட் 20,720 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அதர்வைஸ் கால் சைட் போகாதீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் புட். வாங்க நம்மளோட இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் கிளியர் கட்டாக என்ன சொல்லுதுன்னா, ஸோ ஃபின் நிஃப்டியில் வந்து ஒரு கால் சைடு இல்லாமல் புட் சைடுன்னு தான் இதுவும் சொல்லுது. ஸோ புட் சைடு ஒரு மொமெண்டம் இருக்குன்னு சொல்லுது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துடாதீங்க. கால் சைட் ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் புட் சைட்ஸ். ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியுது உங்களுக்கு 20,000. ஓகே ஓகே ரைட் 20 20,000. ஓகே, எக்ஸாக்டாக எல்லாம் பார்க்க போனாலுமே உங்களுக்கு வந்து டவுன் சைடு தான் மொமெண்டம் எனக்கு தோணுது. ஸோ இதுக்கு டேட்டாவும் இப்படி தான் காட்டுது. ஸோ டவுன் சைட் டார்கெட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கேப் அப் வரும், ஸோ டவுன் வரும்,
ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு டவுன் இருந்துச்சுன்னு தைரியமா எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு லாட்டாவது எடுங்க. ஓகே. அதிகமாலாம் எடுக்காதீங்க. ஒரு லாட் நீங்க புட் சைட் நீங்க ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ப்ளீஸ் நீங்க வந்து இத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. ஹேவ் அ குட் டே. பை பாய் அண்ட் ஹேப்பி ட்ரேடிங்.